வெல்கம் பேக் மக்களே. சிசிடிவி கேமராவில் 2 டைப் ஆஃப் கேமரா இருக்குது. ஒன்று அனலாக் கேமரா, இன்னொன்று ஐபி கேமரா. இந்த அனலாக் கேமராங்கிறது அனலாக் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி டிவிஆருக்கு இமேஜஸ் சென்ட் பண்ணும். அதாவது கோஆக்சியல் 3+1 கேபிள்னு சொல்லுவாங்க. இந்த கேபிள்ஸ் வழியாக அனலாக் கேமரா வந்து வீடியோ சிக்னல்ஸை டிவிஆருக்கு சென்ட் பண்ணும். அனலாக் கேமராலேயே மினிமம் 2 MPலேருந்து மேக்ஸிமம் 4K அதாவது 8 MP வரைக்கும் கேமராஸ் இருக்குது. எந்த குவாலிட்டி கேமரா நீங்கள் வாங்குறீங்களோ அந்த குவாலிட்டி சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம டிவிஆர் வாங்கணும். தென் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜுக்கு மினிமம் 500 GB ஹார்ட் டிஸ்க்கு வாங்கணும். நெக்ஸ்ட் கேமராக்கு பவர் வர்றதுக்கு நீங்கள் தனியாக பவர் சப்ளை கொடுக்கணும். எத்தனை சேனல் டிவிஆர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை சேனல் பவர் சப்ளை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த அனலாக் கேமராவோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ டிடெக்ஷன், ஸ்மார்ட் ட்ராக்கிங், ஃபேஸ் ரெகக்னிஷன் இது மாதிரி ஃபீச்சர்ஸும் இந்த அனலாக் கேமராவில் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் மொபைலில் வியூ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் சிசிடிவி கேமரா செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அனலாக் கேமரா தான் பெஸ்ட் ஆப்ஷன். பட் குவாலிட்டியாக தான் வேணும், ஜூம் பண்ணாலும் ஃபேஸ் கிளியராக தெரியணும், ஒரு வெஹிக்கிளோட நம்பர் பிளேட் கூட கிளியராக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனலாக் கேமராவை மறந்துடுங்க. அப்போ இதுக்கு வேறு என்னதான் வழி? ஐபி கேமரா செட்டப் தான். இந்த ஐபி கேமரா பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஃபைனலி நாளைக்கு பார்ப்போம்.